அவர்களே மற்றும் நிறைய திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் அதே போன்று நமது லோக்கல் பிரச்சனை வந்து பெருமைகள் சேரும். நீங்க இருந்தீங்களே, நீங்க போய் அதெல்லாம் செய்ய வேண்டியதானே. செஞ்சுட்டு புதிங்க காவாமலையே ஓடுங்க. நாங்க கேட்கறோமா? நாங்க கொண்டு வந்த காவாமலை நீங்க நின்று பாதாள சாக்கடை கொண்டு வந்துட்டேன், மழை நீர் வடிகால் கொண்டு வந்துட்டோம்னா ஜனங்களுக்கு ஒண்ணு தெரியாது. தமிழ்நாடு ஜனங்க என்ன வந்து பீகார் ஜனங்க மாதிரியா? சரி, கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து 5வது ஆண்டிலே நிறைவு பெற இருந்த நேரத்தில் ஒரு 3 மாதத்தில் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரிய சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும். அதற்காக நம்முடைய கழகத்தோழர்கள் எல்லாம் சந்தித்து ஆக்கப்பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசுக்கு தமிழ்நாடு தலைகுடியாது, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்துடன் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 60,000 70,000 வாக்குச்சாவடி இருக்கும். நம்ம வாக்குச்சாவடி மாதிரி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இந்த 1 மாத காலமாக உங்களை போன்ற அனைத்து வாக்குச்சாவடிகளும் கழகத்தோழர்களை அழைத்து பொதுமக்களை அழைத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு அவர்களால் செய்ய குடும்பம் எடுத்துக்கொள்ள எந்த ஆனால் தமிழகத்துடைய முதல்வர் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் உங்களுக்கு எல்லாம் கொரோனால பாதிக்கப்பட்டீங்க, 4,000 ரூபாய் நான் வெற்றி பெற்றவுடன் கொடுப்போம்னாரு. உடனே எல்லோருக்கும் ரேஷன் கடை மூலமா 4,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, பஸ்ல மகளிர் எல்லாம் போறாங்க, எல்லாம் ஏழை மக்கள் வேலை செய்யறதுக்கு போகும்போது 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தினம் 200 ரூபாய் பஸ் கட்டுறாங்க. குடும்பத்துல ரொம்ப வறுமையில இருக்காங்க. அரசாங்க பஸ், அரசாங்கத்துக்கு அந்த பணம் வருது, அந்த மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னு எல்லா அரசாங்க பஸ்லயும் நீங்கள் எல்லாம் இலவசமா பயணம் செய்யலான்ற திட்டத்தை போட்டு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பயணம் செய்யறீங்க. அடுத்து எல்லோரும் ஒரு மருந்து வாங்க மாத்திரை வாங்கினோட நம்ம வேற யாரும் எதிர்பார்க்க. வணக்கத்துக்குரிய வருங்கால தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு 24 நேரம் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் என்ற நோக்கத்தோடு மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் எல்லா மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கிறாங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரா இன்னைக்கு ஆட்சிக்கு மக்களுக்கு எந்த போராட்டியும் பண்ணாம இப்போ வரவங்க மக்களை சந்திக்காம நான் முதல்வர் ஆயிடுவேன்னு வராங்க. ஆனா வணக்கத்துக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு கொடி கட்டி போஸ்டர் ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக தெருவாக சென்று மாவட்டம் வாரியாக சென்று மிசா காலத்தில் அவரை சிறையில போட்டு அடிச்சாங்க. அவர் உயிர் போற அளவுக்கு சென்ட்ரல் ஜெயில நம்முடைய வடக்குரிய இன்னைக்கு இருக்க தளபதி அடிச்சாங்க. அப்படிலாம் அடிபட்டு அவருடைய உடம்பெல்லாம் வீரத்தழும்புதான் இருக்கு. அப்படிப்பட்டவர் தான் நம்மளால இன்னைக்கு ஆட்சிக்கு 4 வருஷம் ஆகும். இப்படி நல்ல திட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் நீங்க காலையில வேலைக்கு நிறைய பேர் மகளிர் வேலைக்கு